பேசாம ரவுடி ஆயிட்டுமால. ஆணியுடன் விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறாரு பாருங்க, நரம்பு இல்லாத அந்த மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதனாலதான் சிறையில போட்டாங்க. கைது படலம் தொடரும். இன்னும் 4 மந்திரிகள் கைதாக இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு டெல்லியில் கிடைக்கக்கூடிய செய்தி. சட்டசபையில விஜய் பேசினாரா இல்லையா, அதை அலற வைக்கிறேன் பாரு எதிர்கட்சின்னு சொன்னாரா இல்லையா, பண்ணிட்டு இருக்காரு. விஜய் பண்றது தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். முன்னாள் மந்திரிகளுடைய லிஸ்ட் அமித்ஷா கொடுப்பதன் மூலமாக, மத்திய உளவுத்துறை மூலமாக தமிழக உளவுத்துறைக்கும் விஜய் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தது 150 திமுக தலைவர்கள், டாப் டு பாட்டம், அதெல்லாம் விசாரித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் பல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அயல்நாடு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். சென்னை மீனாம்பாக்கம் விமான நிலையத்தில் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ்ல எல்லாரும் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 6 MP வெளிநாட்டில் இருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டிப்பாக இந்தியாவில் தான் இருக்க. காரணம், அவருடைய பாஸ்போர்ட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கிறதுனால வெளில போக முடியாது. இப்போ பாருங்க, எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா, ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அயல் நாட்டு பிரிவு என்று ஒரு பிரிவு வைத்தால் அதற்கு உதயநிதியை சேர்மனா போடலாம். என்ன, தமிழ்நாட்டில் திமுக காலி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம், வணக்கம். பரபரப்பான செய்திகளா ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சா வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அதிமுகவில இருந்து தாவேகாவில பல்வேறு நபர்கள் இணையறாங்க. இன்னொரு அதிரடி காட்சியாக நடப்பது என்னன்னா, திமுக முன்னாள் அமைச்சர்கள் கைது அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம பார்க்கிறோம். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கார். அதற்கான காரணம் கூட நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். எப்படி பாக்குறீங்க? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு, சங்கர் நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார் தளபதி விஜய் அவர்கள். முதலமைச்சர் ஆனார். முதலமைச்சர் ஆனவுடன் மிக பொறுமையாக, நிதானமாக, யாருக்கும் ரியாக்ட் பண்ணாத, சைலண்டா இருந்த 2 மாசம் ஓட்டினாரு. சட்டசபையில் 144 ஓட்டு வாங்கின அப்புறம் அவருக்கு அந்த அனிமல் ஸ்பிரிட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, மிருகத்துக்கு கூடிய ஒரு வேகம். அவர் கடந்து வந்த பாதைகள்ல மலை கரடுமுடாக இருந்தது. எப்படி விமானத்தில் பயணம் போது ஆகாயம் இடிக்குமோ அப்போது டர்புலன்ஸ் இருக்கும், ஆடும் விமானம். அந்த மாதிரி ஆடிச்சு. கவர்மெண்ட் சமாளிச்சுட்டார். பைலட் நல்லா பண்ணார் இவர். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி திமுக அமைச்சர்கள் எல்லாம் கண்டபடி பேசுறாங்க, வாயில வந்தபடி பேசுறாங்க. இந்த திமுகனாலே ஒரு நாஸ்டி காமெண்ட்ஸ் வரும் அவங்க கிட்ட இருந்து. யாரா இருந்தாலும் சரி, அண்ணாதுரையாகட்ட இருந்தாலும் சரி, கலைஞராக, கருணாநிதியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, உதயநிதி யாரா இருந்தாலும், அந்த ஒருத்தர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறாரு பாருங்க, நரம்பு இல்லாத அந்த மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதனாலதான் சிறையில போட்டாங்க. குதிரை பேரம் பேசினா, யானை பேரம் பேசினாங்க. சங்கர், மு.க. ஸ்டாலின் 5 வருடம் முதலமைச்சராக இருந்தாரே, குதிரை பேரம் செய்துதான் அமைச்சரானார். செந்தில் பாலாஜி எடுத்தது குதிரை பேரம். அதே அனிதா ராதாகிருஷ்ணன் மந்திரியாக இருந்த போதும் சரி, அந்த மீதி பெரியசாமி, ரகுபதி, சேகர் பாபு எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? திமுக வந்தாங்க. அதுதான் துரைமுருகனும் K.N. நேருவும் கேட்கறாங்க, ஏவா வேலை எங்கிருந்து வந்தாரு? அதுவா குதிரை பேரம் இல்லையா? எது இருப்பினும் நடப்பு முறையில் பார்த்தால், இன்று காலை சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் ஆளுநர் தன்னுடைய விளக்கங்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனும் அரவிந்த் மேனனிடம் தெரிவித்திருக்கிறார். நான் செய்வதில் தவறு கிடையாது, வெய்யை ஆற்றில் போய் தூர்வார வேண்டும் என்று சொன்னேன். தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் தமிழக அரசினர். எனக்கும் முதலமைச்சருக்கும் நல்ல உடன்பாடு இருக்கிறது என்பதை விளக்கி இருக்கிறார். இருப்பினும் மத்திய அரசாங்கத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷாவிடம் 1/2 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார் ராஜேந்திர கார்கர். அவர் தன்னுடைய பதவி காலம் முடிய போகிறது, 5 வருடம் முடிந்து விட்டது அவருக்கு. அவர் மாற்றப்படுவாரா, தொடருவாரா தெரியவில்லை. தமிழகத்திற்கு புது கவர்னர் ஒரு அரசியல்வாதியை போட்டால் கண்டிப்பாக R.N. ரவி மாதிரி, எப்படி R.N. ரவி திமுக அரசாங்கத்தை கண்ணு குடிச்சு விளையாட்டினாரோ அந்த மாதிரி புது கவர்னர் ஆற்றுவாங்க. இன் நட்ஷல் ஐ டெல் யூ, விஜய் நல்லா பண்றாரு. 28ஆம் தேதி தமிழக நிதிநிலை அறிக்கப்பட இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். ஊர்ஜிதமாகவில்லை. இருந்தாலும் இந்த மாசம் கடைசியில பட்ஜெட் வந்துச்சுன்னா அவரை இனிமேல் யாராலும் பிடிக்க முடியாது. ஏன்னா 4 தடங்கல்கள் இருந்தது அவருக்கு.
ஒன்று இந்த நம்பிக்கை தீர்மானம், அடுத்தது நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்றது. தவிர மந்திரி சபையில் அவர் பண்ண ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கர் எல்லா இடத்தையும் ரெப்பிட்டாரு. எல்லா 31 மினிஸ்டர்ஸையும் போட்டு விட்டார். இது இடம் காலியா வைக்கல. இதன் மூலமாக அரசியல் புரிந்து கொண்டு வருகிறது. அரசியல் தெரிந்து கொண்டு விட்டார். கைது படலம் தொடரும். இன்னும் 4 மந்திரிகள் கைதாக இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு டெல்லியில் கிடைக்கக்கூடிய செய்தி. செந்தில் பாலாஜியினுடைய தம்பியை வந்து வலை வீசி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. செந்தில் பாலாஜியை கூட தேடுறாங்க அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்தடுத்து நீங்க சொல்வது போல கைது படலங்கள் அதிகமாகும் பட்சத்துல ஒருவேளை ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் வந்து தாவேகா கவர்மெண்ட்டையும் விஜயும் விமர்சிக்கிறதுக்கு திமுக அதிக விமர்சனம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிராதா? இருக்க வேண்டியது தானே. அதுதானே யதார்த்தம், அதுதானே உண்மை, அதுதானே எதிர்கட்சி செய்ய வேண்டிய சேவை. அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாம ஆணவ போக்கு அப்படிங்கிற விஷயத்த நேத்தே வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு காலையில அவரு லண்டன் கிளம்புறாரு, அயலகம் சொல்றாரு. வீட்டப்பம் ஓட்டை சுடும், அந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. ஆஸ் யூ சோ சோஷியல் இருப்பு, எதை விதை வரைக்கும் அதுதான் முளைக்கும். இதே காழ்ப்புணர்ச்சியுடன் கரூர், ஜனநாயகம், சங்கீதா இந்த மேட்டர்ல விஜயை துன்புறுத்தினாங்களா இல்லையா? சட்டசபையில விஜய் பேசினாரா இல்லையா? நான் அதை அலற வைக்கிறேன் பாரு எதிர்கட்சின்னு சொன்னாரா இல்லையா? பண்ணிட்டு இருக்காரு. விஜய் பண்றது தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், அரசியல் புரியாதவர் இப்ப அரசியல் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். அனைத்து திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அந்த முன்னாள் மந்திரிகளுடைய லிஸ்ட் அமித்ஷா கொடுப்பதன் மூலமாக, மத்திய உளவுத்துறை மூலமாக தமிழக உளவுத்துறைக்கும் விஜய் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தது 150 திமுக தலைவர்கள் டாப் டு பாட்டம் அயல் நாடு என்னென்ன சொத்து வைத்திருக்கிறார்கள் என்பது லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணும்பொழுது அந்த பாஸ்போர்ட்ல முத்திரை இருக்குது பாருங்க, அதுக்கும் அந்த வீட்டு வாங்கறதுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் விசாரித்து கொண்டிருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக பல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அயல் நாடு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ்ல எல்லாரும் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 6 எம்பி வெளிநாட்டுல இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் போயிட்டாரு. ஏவா வேலு சிங்கப்பூர் மருத்துவமனையில அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டிப்பாக இந்தியாவில் தான் இருக்க. காரணம் அவருடைய பாஸ்போர்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கிறதுனால வெளில போக முடியாது. போ பாருங்க, எல்லாருமே வெளிநாட்டு போயிட்டாங்கன்னா, ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அயல் நாட்டு பிரிவு என்று ஒரு பிரிவு வைத்தால் அதற்கு உதயநிதியை சேர்மனா போடலாம். என்ன தமிழ்நாட்டுல திமுக காலி. ஒரு 2 வாரம் தானே சார் வெளிநாடு போறாங்க, அதுக்கப்புறம் திரும்ப வந்துருவாங்கல்ல. உதயநிதி கூட இன்னைக்கு வெளிநாட்டு தான் போறாரு. தப்பு இல்லையா? யார் தப்பு சொல்லி எதுக்கா போறாங்கன்னு கேட்கலையா? அவருடைய இன்ப நிதியினுடைய பட்டாளுமை விழாவுக்கு போறாங்க, வாழ்த்துக்கள், யாரும் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா இந்த சமயத்துல வரணுமா? அவர் முதலமைச்சர் இருந்தபோது போனாரா? எதிர்கட்சி தலைவர் டைம் நிறைய கிடைக்கிறது போறாரு. அதை பத்தி தப்பு சொல்லக்கூடாது. இந்த அயல் நாட்டுக்கு போறோங்கிறதே பொதுமக்கள் மனதில் விஜய் நன்றாக செயல்படுகிறார் என்ற எண்ணத்தை தான் நெகட்டிவ் இம்ப்ரெஷனா வரும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அதிமுகவினர் வந்து தாவேகாவுக்கு போறாங்க. நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல குற்றச்சாட்டு வச்சுட்டு போறாங்க. முழுக்க முழுக்க ஒரு 90% அதிமுகவினர் தாவேகா பக்கம் வந்துருவாங்க அப்படிங்கிறது வேற வந்து சொல்லப்படுது. ஆதவர்ஜுனா அதை குறிப்பிட்டு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி இவங்களெல்லாம் வந்து பொதுச் செயலாளராக வந்து அதிமுக தொண்டர்கள் பார்த்துருந்தாங்க. இப்போ அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட வந்து அழிவு காலம் வந்துருச்சு அப்படின்லாம் கூட பேசப்படுது. எப்படி பாக்குறீங்க இதை? எந்த கட்சிக்கும் அழிவு காலம் கிடையாது. 25 வருடம் கழித்து பாரதிய ஜனதா கட்சி டெல்லியை ஆளுகிறது. ரேகா குப்தா முதலமைச்சராக இருக்கிறார், ஒரு பெண்மணியை. நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு ஆளும் கட்சியாக பல மாநிலங்களில் பாஜக வந்து விட்டது. பாஜகவை ரைட் ஆஃப் பண்ணாங்க, எழுதி விட்டார்கள் செத்து போச்சுன்னுட்டு. அதே மாதிரி தமிழக காங்கிரஸ் கட்சி 1967 பிறகு ஆட்சி பீடத்தில் அமரவில்லை. இன்று விஜய் அவருக்கு அமர்த்திருக்கிறார் 60 வருஷம் கழிச்சு. ஆக மொத்தம் எப்பவுமே எந்த அரசியல் கட்சி சாகாது, உயிரோடு இருக்காது, செத்துப்பவும் போக மாட்டேன். பாருங்க, வைகோ எதுக்கு கட்சி நடத்துறாரு? அதே மாதிரி என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அதிமுகவும் சரி, தமிழக அரசியல் வரைபடத்திலிருந்து எடுக்க முடியாது. இருப்பினும் வீக் ஆகும், பலவீனமாவார்கள். அது மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி செய்த ஒரு மாபெரும் தவறு. ஒழுங்காக கொடி பறக்குது பிள்ளையார் சுழி போட்டாங்க, அவங்க எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலும் சட்டமன்றத்துக்கு வெளியிலும் பேசி விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாரே, அன்றே அவர் கூட்டணி அரசாங்கத்தை ஒப்புக்கொண்டு சென்றிருந்தாலே ஆனால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பார்த்திருக்க முடியாது, வைப் அவுட் பண்ணிருக்கலாம். அது எடப்பாடி பழனிசாமி பண்ண தப்பு தேர்தலுக்கு முன்னதாக. தேர்தலுக்கு பிறகு பண்ற தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா,
5 மே மாதம் இந்த உங்க ஓட்டு போட்ட இங்க வளரல, அதுக்குள்ளயும் மிதுன் பழனிசாமியும் உதயநிதி போன்ல பேசுறாங்க. ஒரு பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஓனருப்போ ஒரு ஹோட்டல்ல பேசிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கலான்ட்டு ஸ்டாலின் ஒத்துட்டான்னு சொல்றாங்க. அது ஒரு தப்பு பண்ணார் அவர் எடப்பாடி. மத்த நாள் திருமாவளவன் வச்சுக்கிறாங்க. 3 நாள்ல 3 சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு கண்டது. இது என்ன? அது ஃபைனலா விஜய் பதவி ஏத்துட்டார். அதுவும் ஒரு மாபெரும் தப்பு. போதாததுக்கு வரைக்கும் வாக்கெடுப்பு நடந்த போது, நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது ஒன்னும் வெளிநடப்பு செஞ்சிருக்கணும் எல்லாரும் சேர்ந்துட்டு. இல்லையா, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், கட்சி எப்படி இப்ப சிபிஐ சிபிஎம் வெளிலேருந்து சப்போர்ட் பண்ணது நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். இதுதான் அவரே ஒரு செய்த தவறு என்று நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக தலைமையும் தமிழ் வெற்றி கழகம் சேர்ந்து இருந்தால் தமிழகத்தில் புது அரசியலை இருக்க முடியும். இருந்தாலும் சங்கடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். நான் ஒண்ணு கேட்கிறேன், குதிரை பேரங்கிறீங்களா சங்கர்? கவுண்டர் குதிரை பேரம் பண்றாங்க, ஹார்ஸ் ட்ரேடிங் டிஎம்கே. இதே ஆர்எஸ் பாரதி கவர்னர் போய் லெட்டர் கொடுக்கிறாரு, குதிரை பேரம் நடக்குது. வைகோ சீஃப் மினிஸ்டர் பேசினாரு, எந்த மதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேர் ராஜினாமா செய்தார்களே, ஆனால் அந்த தொகுதியில் நான் போய் பிரச்சாரம் செய்கிறேன் என்று உறுதிமொழி கொடுத்ததாக வைகோ சொல்லி விட்டார்கள். அதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாரு வைகோ. ஒண்ணு, அந்த 2 எம்எல்ஏ வச்சுன்னா வைகோ அவருக்கு யூனிக் செல்லிங் பிரைஸ், அவருடைய யூஎஸ்பிஏ, அவருடைய கிரெடிட், அதுதான் காரணம். அந்த 2 எம்எல்ஏ இருக்கிறது தான். சாதாரண யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அந்த 2 எம்எல்ஏ கொன்றேன்னு சொன்னதுனால, ஆனா திமுக அதை நிறுத்திட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கு டப்பு பாக வச்சிருந்துச்சு சார். அதுக்கு என்ன கோடி கொடுத்தா? அதுதான் செந்தில் பாலாஜி கவுண்டர் பண்ணியிருக்காங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சந்தேகம். அது பற்றி விசாரணை நடத்தினார்களே, ஆனால் அந்த 2 எம்எல்ஏக்களும் விசாரணைக்கு உள்பட வேண்டும். காரணம், என்னைக்கு வைகோ இந்த எம்எல்ஏக்கள்லாம் சேர்றேன்னு சொன்னாங்களோ அன்னைக்கு மதியம் ஒரு திமுக தலைவருடைய மகன் அந்த எம்எல்ஏக்களை ஒரு தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய 5 நட்சத்திர ஹோட்டலில் கண்டார்கள், பேசினார்கள் என்றெல்லாம் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. தவிர சங்கர், 3 பேர் அதில் இம்பார்ட்டன்ட். 2 மதிமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா எந்த சின்னமும் கிடையாது, பம்பரமும் கிடையாது, பானையும் கிடையாது, வெத்து போட்டி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீ எம்எல்ஏவா இருக்க, நீ வெளில போகாத, அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணுவேன்னு சொன்ன கான்வர்சேஷன் பிளஸ் அவங்க மீட் பண்ண இடம். ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருக்காரு. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டா அந்த டவர்ல கண்டுபிடிச்சாங்க, மொபைல் டவர். இன்னொரு எம்எல்ஏ வெளியூர்ல இருக்காரு, வராரு கார்ல. ஒரு 5 நட்சத்திர ஓட்டத்தில் 5:30 மணிக்கு பேசியிருக்காங்க. அப்போ ஒரு தலைவர், முன்னாள் ஒரு முக்கிய மந்திரி அவர்கள், திமுகவை சேர்ந்தவர், அந்த ஹோட்டல்ல வந்திருக்காரு. இந்த 3 பேர் ஹோட்டல்ல அந்த செல் டவர் கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ். ஆனா அந்த எவ்வளவு பணமாற்றத்துன்னு தெரியல. அது குதிரை பேரம் இல்லையா? திமுக ஆர்எஸ் பாரதி எங்க மூஞ்சி வச்சுப்பாரு, ஸ்டாலின் எங்க மூஞ்சி வச்சுப்பாரு? அதெல்லாம் நம்ம உதயநிதி பண்ணது தவறு. அதையெல்லாம் உதயநிதிக்கு எதிராக சட்டசபையில் முதலமைச்சர் கூறுவாரே ஆனால் திமுகவிற்கு இன்னும் ஒரு அவமானம் கிடைக்கும். எப்படி ஃபேமிலி ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே எழுந்து போட்டாங்க பாருங்க. அதே மாதிரி இந்த விளக்கத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா விஜய் சட்டமன்றத்தில் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற இடம் தெரியாது போயிடுவார். அவர் திரும்பி ஒரு வாக் அவுட் நடக்கும். ஆனால் நிதிநிலை அறிக்கை கொடுக்கும்போது தொடர்ந்து ஒரு 15 நாள் சட்டமன்றம் நடக்க இருக்கிறது, ஆகஸ்ட் முழுவதிலுமே. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சங்கர். தமிழக போலீசாரும் சரி, ஐபிசி நேயர்களும் சரி, சங்கர் ராஜகோபாலுடைய விவாதத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், தாவேகா, திமுக, அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் சரி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் ஏன் ஆதவ் அர்ஜுனா அம்மையார் ஜெயலலிதாவுடைய புடவையை திமுக தான் ஊறியது சட்டமன்றத்தில் என்று சொல்கிறார் என்றால், அவர் ஏதோ சந்தேகப்படுகிறார். திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் பட்ஜெட் செஷன்ல தமிழ் வெற்றி கழக எம்எல்ஏக்கள் மீது தாக்குதல் நடக்க இருக்கிறார்கள் என்றதெல்லாம் சொல்லுகிறார்கள். இது பற்றி போலீசார் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சபாநாயகர் JCT பிரபாகரனும் உறுதியாக இருக்கு. ஏன்னா இந்த திமுக எம்எல்ஏக்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தனபால் சீட்ல போய் ஏறி உக்காந்துட்டாங்க. விஜய் மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறார், உணர்த்தப்படுகிறார்.
உணர்த்த வேண்டும், உணர வேண்டும் என்றால் நம்ம டிபேட்டினுடைய சாராம்சம். கரூர் வந்து 10ஆம் தேதி போக போறாரு, அங்க முக்கிய நிகழ்வுகள்ல பங்கேற்க போறாரு அப்படிங்கிற செய்தி இருக்கு. ஆல்ரெடி வந்து கரூர் சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க எப்படி பாக்குறீங்க? அபிஷியல் விசிட்டா இருந்ததுன்னா போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 41 வேலை கொடுக்கிறேன்னு வேற சொல்லியிருக்காரு. அந்தந்த படிப்புக்கு ஏற்ப அந்த குடும்பத்திற்கு ஏற்ப. காரணம், அனைவருமே தமிழ் வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்கள், வாக்காளர்கள். எனினும் சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒரு கேஸ். அந்த ஆதவ அர்ஜுனாவோ தாவேக்காவோ சட்டமன்றத்திலோ வெளியிலோ கரூர் சம்பவத்தை பற்றி பேசக்கூடாது, காரணம் அது விசாரணையில் இருக்கிறது என்று ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு RS பாரதி. அது பேசக்கூடாதா சார்? நீங்க சொல்லுங்க, நீங்க நிறைய வழக்குகளை பார்த்துவீங்க, டெல்லியில இருக்கீங்க, அப்படி எதுவும் பேசக்கூடாதா? பேசலாம், தாராளமா பேசலாம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் திமுக மாட்டிக்கொண்டது என்று MC ஜெயின் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அதை பேசும்பொழுது தடை போட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். கருணாநிதியும் சந்திரசாமியும் இன்வால்வ்டு. சீதாராம் கேசரி அந்த சர்க்காருடைய தேவகவுடாவுடைய சர்க்காருக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் பெற்றுக்கொண்டார். அந்த ஸ்டோரி நான் தான் வார்த்தாலையும் இந்தியா டுடேக்கு பிரபுச்சாலா கொடுத்தது நான் தாங்க. பேசக்கூடாதுன்னு என்று சொன்னாங்க. அதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 19A ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் யூ தட். இப்ப சங்கரும் ராஜகோபாலம் பேசுறேன்னு சட்டத்தினுடைய மதிக்குது. திமுக கண்ணு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பயப்படுறாங்க. கரூர் சம்பவத்தை வைத்துக் கொண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதே ஒரு பிரச்சாரமாக்கி அவர் போகக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் அந்த டிஸ்மிஸ் பண்ணுவாங்களோ இல்லை எடுத்துக்கிறாங்களோ, அதெல்லாம் நீதிபதியை பற்றி நம்ம ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது. இருந்தாலும் சட்ட ரீதியாக பார்க்க போனால் அதில் தம் இல்லை. இல்ல, RS பாரதி என்ன சொல்றாரு, A2 அக்யூஸ்டே வந்து ஆதவ அர்ஜுனா அதுல இருக்காரு, அதனால இவங்கெல்லாம் அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இடையீட்டு மனு வந்து போட்டிருக்கிறாரு. அவருடைய வழக்கறிஞர் ரீதியில அவர் சொல்றாரு. ஆனா அதே RS பாரதி சொல்றாரு பேச்சுரிமை இருப்பதை தடுக்கவில்லை என்று. இவன் தானே தடுக்கிறாங்க. பேச்சுரிமை கூடாதுன்னு விஜய் போகக்கூடாது ஸ்டே வாங்க முடியுமாங்க? எப்படியானு ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியுமாங்க? ஆதவ அர்ஜுனா பேசலன்னு CT நிர்மல்குமார் பேசுறாரு, புஷி ஆனந்த் பேசுறாரு, ஏதாவது இந்த ரமேஷ்னு ஒருத்தர் இந்த அறத்துறை அமைச்சர் அவர் பேசுறாரு. உதயநிதி பேசக்கூடாதுன்னு சொன்னா விஜய் பேசுறாரு. அவங்க வாயை அடக்க முடியாது. ஒவ்வொரு 3 மணி நேரம் தமிழே ஒரு பழமொழி இருக்கு சங்கர். திமுக வந்து விஜய் அவர்கள் கரூர் போகக்கூடாதுங்கிறதுல ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக திட்டம் இருக்கு. ஏன்னா கரூர் போனா என்ன ஆகும்? விஜய் கரூர் போனா என்ன ஆகும்? அப்படி செந்தில் பாலாஜிக்கு ஊர்ஜிதம் செய்வார்கள். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்ல ஆரம்பித்ததை தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். ஏன் என்று கேட்டால் அந்த ஸ்டே வாங்கினாங்க. பிளஸ் விஜய் 2 தடவை CBIக்கு என்கொயரி பண்ணியிருக்காங்க. அந்த என்கொயரி ரிப்போர்ட் இன்னும் வெளியில வரல. அஜய் ரஸ்தோகி என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி, முன்னாள் நீதிபதி, இந்த குறித்து SIT போட்டு விசாரிக்கிறாங்க. அதை கெடுப்பதற்குத்தான் திமுக இது மாதிரியான வேலை செய்கிறார்கள். விஜய் போவதை யாராலும் தடுக்க முடியாது. ரகுபதி சொல்றாரு செந்தில் பாலாஜி எப்படியாவது கைது பண்ணணுங்கிறதா இவங்களோட திட்டமா இருக்குது அப்படிங்கிறாரு. ஆமா ஆமா, அவன் எப்படி இருந்தாலும் இவங்க அதுக்காக தான் கரூர் போறாங்க. அது மட்டும் இல்லாம MR விஜயபாஸ்கரை வந்து கட்சியில சேர்த்திருக்கிறாங்க. விராலிமலை MLA வந்து ராஜினாமா பண்ண வச்சு அதிமுகவில இருந்து தாவேகா பக்கம் இழுத்திருக்காங்க. முழுக்க முழுக்க கரூரை வந்து தாவேகா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுப்பதற்காக தாவேகாவும் விஜயும் வந்து பயங்கரமா திட்டமிடுறாங்க. எது ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் தங்களுடைய ஆர்கனைசேஷன் அமைப்புகள் சரிபட வேண்டும், பரவ வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அந்த ரீதியில் தமிழ் வெற்றி கழகம் திருச்சியில் மாநாடு போடுவதோ, கரூரில் மாநாடு போடுவதோ, கரூருக்கு விஜயம் செய்வதோ தவறு இல்லை. முதலமைச்சர் போவது தவறு இல்லை. காரணம், அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கிரீவான்சஸ், பிரச்சனைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு வருவார் என்று தான் அரசாங்க ரீதியாக சொல்லப்படக்கூடிய கருத்து. அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ் என்ன வரப்போகுதுன்னு திங்கட்கிழமை தான் தெரியும். நாளை டே ஆஃப்டர் டுமாரோ. லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த 50 நாள் கவர்மெண்ட் எப்படி சார் பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 55 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. 55 நாள் கவர்மெண்ட் வந்து விஜய் 100 மார்க்குக்கு 85 மார்க்கு முதல் 90 மார்க் வாங்கிட்டாங்க. சில குறைபாடுகள் இருக்கத்தான் இருக்கிறது. ஆனால் அவர் ஹஸ் டன் வெரி வெல். காரணம் என்னன்னா, ஊழலை நிறுத்துகிறேன் என்று ஒரு பொது மதையில் சொன்னாலும் ஜெனரல் ஃபீலிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆகட்டும், குடிநீர் வாரியமாகட்டும், ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ஆகட்டும், CMDA என்று சொல்லக்கூடிய சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிலையும் சரி, அப்ளிகேஷன் போடுறது, லஞ்சம் வாங்கிறது, அந்த ஹை ரைசிங் பில்டிங்குக்கெல்லாம் மந்திரி தான் பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்ற ஒரு ப்ரிவிலேஜ் எடுத்துட்டாரு.
ஓ பன்னீர்செல்வம் மந்திரியா இருந்தபோது பல கோடி ரூபாய் வாங்கினாங்கன்னு ஒரு கருத்து இருந்தது. சேகர்பாபு இருந்தபோது வாங்கினார்னு இருந்தது. அதையெல்லாம் நிறுத்தினதுனால பத்திரப்பதிவு அதன் மீது இருக்கக்கூடிய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது. நான் இப்ப பாருங்க டெல்லியில உட்காந்துட்டு திருச்சியிலயோ இல்ல தஞ்சாவூர்லயோ வாங்கினேன்னா நிலம் ஆன்லைன்ல பண்ணிடலாம். நீங்க வரணும்னு அவசியம் கிடையாது. ஆக மொத்தம் இந்த ஊழல் குறையும். என்னை பொறுத்த மட்டில் கடந்த 12-13 ஆண்டுகளாக மத்திய அரசாங்கத்தில் நரேந்திர மோடி எப்படி ஊழலற்ற அரசாங்கத்தை தருகிறாரோ அதே மாதிரி விஜயும் ஆற ஆரம்பித்து விட்டார். இதில் தான் விஜய்க்கும் நரேந்திர மோடிக்கும் ஒற்றுமை இருக்கிறது. டிரான்ஸ்பரண்டா இருப்போம்னு சொன்னார் பதவியேற்ற உடனே விஜய். அதை நிரூபித்து காண்பிக்கிறார். என்னை பொறுத்த மட்டும் 89% கொடுக்குறாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. பேசாம ரவுடி ஆயிட்டுமா? ரவுடி ஆயிட்டுமால? கூறினார். ஆணியுடன் விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்